எல்லாம் நின்றபடியே உங்களுடைய வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துங்க. எல்லாரும் வேத புஸ்தகம் வச்சுருக்கீங்களா? வேத புஸ்தகம் நல்லா தைரியமா மேலே தூக்குங்க. எல்லாரும் வேத புஸ்தகம் மேலே தூக்கிதான் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா வேதத்தை எழுதுகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். வேதத்தை எழுதுகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் என்று பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 11 18 வரை வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆனகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்திருக்கிறதும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியானால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். ஜெபம். என் கண்மலை மேய்ப்பவர்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருந்த சுவாமி, நீர் இந்த நாளில் பேசுகிற பயிற்சி எங்கள் இருதயத்தில் கொடுக்கிற தூண்டுதலையும் நாங்கள் அறிந்து அதன்படி நடக்கத்தக்கதை கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவா. யோவான் 10:11 பார்த்தீங்கன்னாக்கா, நானே நல்ல மேய்ப்பன். யார் ஜீவனை கொடுக்கிறான்? தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக என்ன பண்ணல? ஆமா, மற்றவனை தீ குளிக்க வச்சுட்டு அவர் உட்காந்துல்ல. ஓனாய் வரும்போது மற்றவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் உட்காந்துல்ல. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சரியா? அப்ப பாருங்க, இங்க இது அழகா கிளீனா சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நானே என்ன நிறைய சொல்றாரு. சரியா? இந்த யோவான்ல இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். என்ன யோவான்ல 4:26 பார்த்தீங்கன்னா, நானே உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார். என்ன பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு அவரு? அந்த சமாரியஸ்திரிக்கு சொல்றாரு நானே மேசியா அப்படின்றாரு. அதே போல யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பம். அதே போல யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நானே வாசல். யோவான் 10:9
நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 11:28. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:26. நான் மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நானே நானேன்னு நிறைய காரியங்களை சொல்லுகிறாரு. நானே நல்ல மேய்ப்பன். அப்ப நாமெல்லாம் யாருங்க? ஆடுகள். அப்ப நான் யாருங்க? மேய்ப்பன். அவர் தான் நல்ல மேய்ப்பன்ட்டார். அப்புறம் நான் யாரு? நல்ல மேய்ப்பன் அவர் சொல்லிட்டாருனாக்கா அங்க அப்புறம் மேல என்ன கிடையாது? ஒண்ணும் கிடையாது. எவனும் யாரும் எந்த ஊழியரை நான் மேய்ப்பன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. நீ மேய்ப்பனா இருந்தா எப்படி இருக்கணும்? நல்ல மேய்ப்பனா இருக்கணும். நல்ல மேய்ப்பனா இருக்க ஒரு தகுதி உண்டா? கிடையாது. அதெல்லாம் யாருமே என்ன பண்ணக்கூடாது. மேய்ப்பனுங்க நாங்க அப்படி சொன்னா நீ என்ன பண்ற? நீ திருடனும் கள்ளனும் வேலைக்காரணமாய் தான் இருக்கிற நீ. புரியுதா? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வரவன் எல்லாம் என்ன பண்றாரு? அப்ப பாருங்க, இங்க 3 காரியம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவர் சொல்றது 11ல நானே நல்ல மேய்ப்பன். அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு, அந்த மேய்ப்பன்ற குவாலிஃபிகேஷனுக்கு, நல்ல மேய்ப்பன்ற குவாலிஃபிகேஷனுக்கு இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு கொண்டாட முடியாது. ஏன்னா அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே நீதிபரர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அப்படின்னும் போது நல்ல மேய்ப்பன்னு நீ வேணா சொல்லிக்கலாம். ஆனா நீ என்னது? கிடையவே கிடையாது. அவர் ஒருத்தர். அதனால அவர் சொல்றார் நானே நல்ல மேய்ப்பன். அதனால என்ன பண்ணு? அந்த வேலையை விட்டுடு. நீ அந்த பேச்சே பேசாத. நீ அந்த காரியத்தை நீ சொல்லாத. நீ யாரு? நீ வேலைக்காரன், கூலிக்காரன், கூலிக்காக மாரடிக்கிறவன். நான் அப்புறம் அடிக்கடி உங்க ஊழியக்காரன் சொல்றது அதுதான். என்ன இப்போ நேற்று நான் சொன்னேன். நான் அதே போல் இன்னைக்கு சொல்றேன். நான் ஒரு ஆலயத்துக்கு போன வாரம் போயிருந்தேன். நான் அங்கே அந்த போதகர் சொன்னார், என்ன ஊழியக்காரன் அப்படின்னு. என்ன அவர் மார்க்கு 13:33 கடைசி வரைக்கும் எடுத்தார். அதில் ஊழியக்காரன் இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன ஊழியக்காரன்றது அந்த காலத்தில் ஊழியக்காரன் கிடையாது. அந்த காலத்து பைபிளை படிச்சிருந்தீங்கன்னாக்கா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால அதில் இருந்தது என்னது? அடிமை. ஊழியக்காரன் நீ யாரு? நீ கொத்தடிமை. ஆண்டவர் வேலைக்காக நீ கொத்தடிமை. நீ எதுவும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. செங்கல் சூழல் அந்த காலத்தில் கொத்தடிமை இருந்தானுங்க. வயக்காட்டில் வேலை செய்ய கொத்தடிமை இருந்தானுங்க. எதை பேச முடியுமா? அவன் போடுறதா சாப்பாடு, அவன் செய்ய சொல்றதான் வேலை. நீ செய்யல என்ன பண்ணுவான்? மாட்டு சாட்டை எடுத்து என்ன பாக்குற? நான் சொல்ற உண்மையா பொய்யா? இன்னைக்கு செங்கல் சூழலில் நடக்குது. இன்னைக்கு எத்தனை இடத்துல நடக்குது இல்லையா? கொத்தடிமைனா எப்படின்னு. அப்ப இன்னைக்கு நம்ம ஊழியக்காரன்னு பெருமையா சொல்லிடுறவங்கள என்ன கிடையாது, உன்னை ஊழியக்காரன் சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பன். அதனால்தான் ஆண்டவர் தாவீது சொல்லியிருக்கான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஏதாவது ஒரு ஊழியக்காரன், ஏதாவது மேய்ப்பன்னு சொல்றவன் உன்னை கொண்டு போய் அதை போல பண்ண முடியுமா? அவன் இந்த உலகத்தில் கொடுக்கல என்னத்தை காட்டுவான்? நீ கோயிலுக்கு எப்படி இருக்கணும், நீ கோயிலுக்கு ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு வரணும், கால் தெரியக்கூடாது, கழுத்து தெரியக்கூடாது, இடுப்பு தெரியக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணாக்க நீ என்னது? நீ ஆண்டவருக்கு பிடிச்சமான பிள்ளை கிடையாது. நீ 40 நாள் உபவாசம் இருப்ப, நீ என்னென்னமோ பண்ணுவ, பைபிள் தினைக்கும் வாசிப்ப. ஆனா அந்த புடவைல கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? நீ என்ன ஆச்சு? உன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுவார் அந்த மேய்ப்பரு? அதனால எந்த மேய்ப்பனும் நானே நல்ல மேய்ப்பன் சொல்றதுக்கு தகுதி உள்ளவன் கிடையாது. அதனால யாரும் அது போல சொல்றான்னாக்கா அதை நம்பி என்ன பண்ணிடாத, ஏமாந்து போகாத. நல்ல மேய்ப்பனுக்கு ஒரே ஒரு தகுதி உண்டு. அடுத்து அவர் சொல்றாரு, மெய்ப்பனா இராதவனும், வசனம் 12, மெய்ப்பனா இராதவனும்
ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். அப்ப அவர் நல்ல மேய்ப்பனு என்ன, அவர் நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டாரு, ஆடு நாமளான்னு சொல்லிட்டீங்க. அப்ப இங்க கூலி ஆள்னு ஒருத்தர் இருக்கான், ஓனாயின்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இது ரெண்டு யாருன்னு பார்க்க போறோம். நல்ல மேய்ப்பன் இருக்கு நம்ம பார்த்துட்டோம், அவரை பற்றி நாம் எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன தாவீது ராஜாவே சொல்லிட்டான். என்ன பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மேய்ப்பர்களாக இருந்தவங்க. ஆபேல் முதற்கொண்டு, ஆபேல் என்னவா இருந்தான்? ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். யாக்கோபு என்னவா இருந்தான்? யோசேப்பு என்னவா இருந்தான்? 17 வயசுல யோசேப்பு பற்றி பேசும்போது முதல்ல சொல்றது என்னது? 37வது அதிகாரத்துல 2வது வசனத்துல யோசேப்பு 17 வயசுல ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவன் யாரு கூட இருந்தான்? அவனுடைய அப்பாவோட பப்பாட்டிங்க 2 பேர் கூட இருந்து, 2 பேருடைய பிள்ளைகளோட இருந்து அவன் பண்ற தவறுகளை எல்லாம் திருட்டுத்தனத்தெல்லாம் சொல்லுகிறவனா இருந்தான். அடுத்து பார்த்தோன்னா மோசே என்ன இருந்தான்? ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டாரு. என்ன அதுக்கப்புறம் யாரு ஆடு மேய்ச்சது? தாவீது அழகா ஆடு மேய்ச்சா. அதனால நான் சொல்றேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அங்க பாருங்க, ஆண்டவர் அதுல வந்து இன்னொரு இது சொல்லுவான். அவன் ஆடுகளை பிடிப்பதுக்கு என்ன வச்சான்? ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு. எடுத்து என்ன பண்ண அவன் அடிச்சு கிழித்து போட்டானான். என்ன அப்ப ஆடுகளை அவன் மேய்ப்பனா இருந்ததுனால, அவனோட சொந்த ஆடுகளா இருந்தாலும் நல்ல மேய்ப்பனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணான்? அந்த மிருகத்தை கிழிச்சு போட்டான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனா வருகிறத கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்ப கூலியாள்னு ஒருத்தர் இருக்கான், ஓனாயின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கணுன்னாக்க நம்ம எங்க போனோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனம் 1ல இருந்தே பார்க்கலாம். என்ன இது இந்த கான்வர்சேஷன் எதுக்காக வந்துச்சு, இந்த டிஸ்கஷன் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை ஆண்டவர் சும்மா சொல்லிடல. சரியா? இதை வந்து ஆண்டவர் சும்மா வந்து நானே நல்ல மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிடல. அங்க பாருங்க, யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். போன வாரம் நம்ம பார்த்தோம், பிறவியிலே சப்பானியா இருந்தவனை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கிறோம், பிறவி குருடனாகி இருந்த ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவர் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். என்ன ஒருத்த குஷ்டமா இருந்தா, ஒருத்த முடனா இருந்தா என்ன பண்றாங்க? உடனே இவன் அப்பா செஞ்ச பாவம். நம்ம அதானே சொல்றோம். இவன் அப்பா எம்புட்டு குசும்பரா இருந்தா இவன் தாத்தா எம்புட்டு குசும்பரா இருந்தா இவன் என்ன பண்றான்? அப்படி பிறக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதே தான் அங்க சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த குற்றமோ இவன் பெற்றோர்கள் செய்த குற்றமோன்னு. ஆனா அவர் சிம்பிளா சொல்லிடுறாரு, இவன் செய்த குற்றமும் இல்ல, பெற்றோர்கள் செய்த குற்றமும் இல்ல. ஆமா, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்ப கிரியைகள் வெளிப்பட போறதா என்ன சொல்றாரு அவரு? என்னுடைய கிரியை நான் காட்ட போறேன், என்னுடைய வல்லமையை காட்ட போறேன், என்னுடைய மகிமையை காட்ட போறேன், என்னால என்ன முடியும்னு காட்ட போறேன், என்னுடைய கண்களை நான் திறக்க போகிறேன், என் பார்வையடைய போகிறான். தேவனுடைய கிரியை. அவர் என்ன பண்றார்? அப்படி சொல்லிட்டு தரையில மண்ணுல உமிழ்ந்து சேற்றி உண்டாக்கி அதை அவன் கண்களில் தடவி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு அப்படின்னு சொல்றாரு. சீலோவாம்ன்றக்கு என்ன பேரா? அனுப்பப்பட்டவர். என்ன அனுப்பப்பட்டவன்ட்டு அனுப்புறாரு. என்ன அனுப்பிச்சு அவன் என்ன பண்றான்? போய் கழுவும் போது அவன் கண் பார்வை அடையுது. அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பமே ஏற்படுது. சரிங்களா? அவன் கண் பார்வை அடைஞ்சதும் அந்த எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறவங்கலாம், இவன் குருடனா இருந்தான், அவனா இவன் சிலர் என்ன சொல்றாங்க, அவன் தான் சொல்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க, இல்ல அவன் இல்ல, இவன் வேற ஒருத்தன், அவனை மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்? எல்லாத்திட்டையும் நான் தான் குருடனா இருந்தவன், நான் தான் குருடனா இருந்தேன். இயேசுவானவர் என்ன பண்ணாரு? என் கண்களை திறந்தார்,
அப்படின்னு சொல்றான். அவர் கண்களை திறந்த நாள் என்னவா இருக்குது? ஓய்வு நாள். ஏசாமிக்கு எப்பவுமே ஒரு பழக்கமா இருக்கு பாருங்க. ஏசாமி என்ன பண்றாரு? எப்பவுமே ஓய்வு நாள் தான் ஆலயத்துக்கு போறாரு. ஓய்வு நாள் தான் என்ன பண்றாரு? அவரு எவன்கிட்டயாவது ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணி மாட்டிக்கிறாரு? நன்மையை செய்து, நல்லதை செய்து. என்ன? குருடனை கண்ணை திறக்கிறாரு, குஷ்டரோகியை குணமாக்குறாரு. என்ன? சூம்பின கையுடையவனை, ஒருத்தர் கொன்னை வாயுடையவனை என்ன பண்றாரு? சுகமாக்குறாரு. என்ன? 38 வருஷமா குடிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கேள்வியை என்ன பண்றாரு? விடுதலை கொடுத்து நிமிர செய்யறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற மேய்ப்பெண்களாம் என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற மேய்ப்பன் சொல்றவன் அவன் என்ன சொல்றான்? உனக்கு 6 நாள் உண்டு, நீ வந்து என்ன பண்ணலாம்? உன்னை சுகப்படுத்திக்கலாம். இது 7வது நாள், ஓய்வு நாள், இதுல எதுக்கு பண்ற அப்படின்னு. அதே போலதான் இங்கேயும் ஒரு வசனம் வருது. என்ன சொல்றாங்க? இப்ப வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் வருது அவன் பேசுறதுல. கடைசியா என்ன பண்றாங்க? அவனை கொண்டு போய் சனகரின் சங்கத்துல விடுறாங்க. பிரதான ஆசிரியர் முன்னாலும் சனகரின் சங்கத்து முன்னாலையும் அவங்க கேள்வி கேட்கறாங்க. இவன சொல்றான், இயேசுதான் என்னுடைய கண்களை குணமாக்கினார் அப்படி சொல்றான். ஆனா அவங்க சொல்றது அவங்களால நம்ப முடியல. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்க? இயேசுவை கிறிஸ்து என்று எவனோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணணும்? அவனை ஆலயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவன் என்ன பண்றான்? இவருடைய பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அது வந்து அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். 20 இருந்து படிக்கலாம், 20 இருந்து படிக்கலாம். என்ன இல்ல 19 இருந்து படிக்கலாம். அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார்கள் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்ணை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயது உள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்க, இவனே சொல்லுவான் என்றார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்ப பாருங்க, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லிடுறாரு. மேய்ப்பன் அல்லாதவனும் கூலிக்கு வேலை செய்கிறவனும் என்ன பண்றவனா இருக்கான்? ஓனாய் வரும்போது விட்டுட்டு ஓடுகிறவனா இருக்கான். இங்க அப்ப ஆடுகளை விட்டுட்டு ஓடுறது யாரு? ஆட்டை விட்டுட்டு ஓடுறது யாருங்க இங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப தாய் தகப்பன் மாறுறது யாரு? அந்த ஆட்டுக்கு சொந்தமானவங்க கிடையாது. அப்ப அந்த ஆடு, இவர் நல்ல மேய்ப்பன்னாக்கா இவருக்கு சொந்தமான ஆடு எல்லாமே என்னது? மற்றவங்க யாருக்கும் சொந்தமானது கிடையாது. மற்றவங்க எல்லாருமே தாய் தகப்பனே இங்க என்ன பண்றாங்க? அவனை மறுதளிக்கிறார்கள். சரியா? இவன் என் புள்ளதான் எனக்கு தெரியும், ஆனா அவன் என் கண்ணு நொல்ல கண்ணனா இருந்தா தெரியும். ஆனா இப்ப எப்படி அவனுக்கு கண்ணு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யார் குணமாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு வயசு இருக்கு, அவன் என்ன பண்ண நீ கேட்டுக்கோ. ஏன்னாக்கா நான் இயேசுன்னு சொன்னா நீ என்ன பண்ணிடுவேன்? கோயிலை விட்டு தூரம் ஆக்கிடுவேன். ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி கோயிலை விட்டு தள்ளி வச்சிடுவேன். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஆடுகளுக்கு சொந்த காரணம் கூலி காரணமா இருக்கிறவன் என்ன பண்றான்? ஓனாய் வரும்போது அவன் என்ன பண்றான்? விட்டுட்டு ஓடிடுறான். அப்போ உனக்கு நல்ல மேய்ப்பன்றது யார் தான்? இயேசுவானவர் தான். அப்ப இங்க பாருங்க, இன்னொரு ஓனாயின்னு இருக்குது. அது யாரு அப்படின்னு நாம பார்ப்போம். என்ன 22 வரைக்கும் வாசித்தோமா? 23 வாசித்தோம். 24. ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2வது தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் குருடன், நொள்ளையன், அது வரைக்கும் பார்க்காதவன். அவர்கள் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
அவள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, நான் முன்னமே சொல்லிட்டேயா, நீ திரும்பி திரும்பி என்ன கேட்கறது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீஷன், மோசையினுடன் தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதும் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். நீ ஊழியக்காரன்ற, நீ சனகர சங்கத்தில் இருக்கிற, நீ யூதன்ற, நீ பரிசை என்ற, நீ சர்ச்சை என்ற, நீ பிரதான ஆசிரியன் என்ற, ஆனா அவரை பற்றி என்ன சொல்ற நீ? அவர் என்னவா, எங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அவரை அறியாதிருக்கிறீர்கள் என்றும் சொல்லுகிறது ஆச்சரியமான காரியம். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஒன்றுக்கு தக்காளி எல்லாம் என்ன பண்ணணும், தூக்கி வெளில போடணும். அது பச்சையா இருக்கும்போது, அது பிஞ்சா இருக்கும்போது, அது பூவா இருக்கும்போது, அது மொக்கா இருக்கும்போது தக்காளியில என்ன பண்ணிடணும், தூக்கி வெளியில போடுறோம். ஒன்று இருக்க தக்காளி செடியை நீ என்ன பண்ற, வெட்டி போட்டுரு. ஏன்னா என்ன பண்ண, அதுக்கப்புறம் அது பூ பூத்து காய் காய்ச்சி அது கனி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. சரியா? அப்ப இங்க அவன் தான் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்து அவருக்கு பிதாவுக்கு செவி கொடுத்தது அவர் என்ன பண்ண முடியுதுங்க, சுகப்படுத்த முடியுது. ஒரு கண்ணு தெரியாதவன, ஒரு நொள்ளக்கண்ணனை, அது நொள்ளக்கண்ணனுக்கு தெரியுது, அது குருடனுக்கு அது வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் குருடனா இருந்தவனுக்கு தெரியுது. ஆனா குருடனா இல்லாத குருடனா இருக்கிறான் பாரு சபையில, குருடனா இல்லாத குருடனா இருக்கிறான் பாரு ஆலயத்துல. என்ன குருடனா இல்லாத குருடனா இருக்கான் பிரதான ஆசாரியர், குருடனா இல்லாத குருடனா இருக்கான் 71 சேனகரின் சங்கத்து மக்கள். என்ன 72 பேரும் அங்க அந்த பிறவி குருடனை விட கேவலமான குருடனா இருக்கிறார்கள். அவர் குருடனா இருக்கிறது மட்டும் இல்ல, அவளை போல ஓனா எதுவுமே கிடையாது. சரியா? அது நாம இங்க பார்க்க போறோம். 32 பிறவி குருடனை கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை பேர் போறான், கண்ணுக்கு சர்ஜரி பண்ணிட்டு வரான், ஆனா கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, திரும்பி பழைய நிலைமைக்கு தான் வருது. பிறவி குருடனுக்கு கண்ணு திறந்தது, பிறவி குருடன் தன் ஆயுசு பூரா பார்த்தது என்று நீ இந்த வேதத்தை தவிர வேற எங்கேயுமே படிக்க முடியாது. என்ன அவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை ஆலயத்திலிருந்து புறம்பே தள்ளிவிட்டார்கள். சரியா? அப்ப பாருங்க, இங்க 3 காரியம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். ஒன்று நல்ல மேய்ப்பன், அதுக்கு நம்ம எதுவும் தேட வேண்டிய தேவை கிடையாது, இந்த பைபிளை படித்தாலே போதும். என்ன அடுத்தது யாரு, ஆடுகளுக்கு சொந்தம் இல்லாதவனும் கூலிக்காரனும். என்ன ஓநாய்கள் நீங்க சொல்றது அவர் யாரு சொல்றாரு, சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்றாரு. ஏன் ஊழியக்காரர்கள் யாரும் ஓனாய்ன்னு சொல்லிவிடாதீங்க, ஏன்னா அதுக்கு மேல நான் உட்காந்துருக்கேன் நான். ஆமா சரியா? ஆமா, என்னுடைய ஊழியக்காரங்களை போல யாராவது நீ கொண்டாந்து காட்டு இந்த ஊர்ல, நான் அப்புறம் வேணா என் ஊழியக்காரன் ஓனாயா இல்லை ஒன்று என்ன பண்ணுற சொல்லி காட்டுறேன். ஏன்னா எங்கள் ஊழியக்காரங்கள் என்னது ரொம்ப வல்லமையானவங்க. ஏன்னா அதுக்கு நான் சாட்சி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் கேரண்டி கொடுப்பேன் நான். ஏன்னாக்கா ஆமாம், இங்கே இருக்கிற யாரும் என்ன இல்லை, சும்மா எதையும் விட்டுட்டு வந்துடல. சரியா? சும்மா எதையும் விட்டுட்டு வரல. ஆண்டவர் உண்மையாகவே விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஆமா இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அதான் என்னுடைய வேலை செய்றவங்க. என்ன என்னுடைய ஊழியக்காரங்க நான் சொல்ல மாட்டேன், என்னோட வேலை செய்றவங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, வேலைக்காரனும் ஆட்டுக்கு சொந்தமல்லாதவனும் அங்க என்ன பண்ணிட்டான்? ஓநாய்கிட்ட விட்டுட்டு நான் தப்பிச்சே போதுன்னு தாயும் தகப்பனும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அப்ப அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்ன பண்றான்? அவரை ஃபாலோ பண்றான். என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஃபாலோ பண்றாரு. இந்த 19வது அதிகாரம், இந்த 9வது அதிகாரத்துல மீதியை படிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதை நான் இப்போ படிச்சு பார்க்க முடியல. அப்ப நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் அல்லாதவனும் கூலிக்காரனும் வடைக்காரனும் ஓநாய்கள் வரும்போது அவன் என்ன பண்றவனா இருக்கான்? ஓடி போறவனா இருக்கான். இந்த ஓநாய்க்குன்னு ஒரு பழக்கம் உண்டு, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஓநாய்ன்ற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமானது. இந்த ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அங்கே டெங்குன்னு ஒரு நாய் இருக்கு. என்ன அதே போல் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா அங்கே வைல்ட் டாக்னு இருக்கு. எல்லாமே என்ன பண்ணும்? இந்த ஓநாய், இந்த வைல்ட் டாகு, இந்த டிங்கோன்னு சொல்லுவாங்க. டிங்குன்றது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணாது? தனியாக இருக்காது, ஒரு கூட்டமாக இருக்கும். என்ன அந்த கூட்டம் என்ன பண்ணுனாக்கா கூட்டமாக தான் வேட்டையாட போகும். பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்க மற்ற மிருகங்கள்லாம் வேறு மாதிரி. சிங்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? சிங்கம் வேட்டையாடும் போது, புலி வேட்டையாடும் போது, சிறுத்தை வேட்டையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். சரியா? என்ன ஃபோக்கஸ் பண்ணாது? வீக்கான மிருகத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும். சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் டிஸ்கவரி பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும்? ஒரு வீக்கான மிருகத்தை தான் அது என்ன பண்ணும்? ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ணும்? அதையே டார்கெட்டாக வச்சு பார்த்து சான்ஸ் கிடைக்கும் போது அது என்ன பண்ணும்? அதை அடித்து தூக்கிட்டு வந்துடும். அதை அடித்த மிருகத்தை சாப்பிடும். என்ன ஒரு மிருகத்தை அடிக்கும், ஒரு மிருகத்தை சாப்பிடும். சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் இந்த ஓநாய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும்? போய் அந்த மிருகத்தை அப்படியே பிடிச்சி கொதரும். சிங்கம், புலி, கரடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் பிடிக்கும்? கழுத்தை பிடிக்கும். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, கழுத்தை தான் பிடிக்கும். ஆனால் இந்த நாய் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓநாய், இந்த டிங்குன்றது இல்லை இந்த வைல்ட் டாக்ன்ற பார்த்தீங்கன்னாக்கா 10 சேர்ந்துச்சுனாக்கா என்ன பண்ணும்? அப்படியே துடிக்க 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 அந்த மிருகத்தை என்ன பண்ணும்? சாப்பிடும். சில நேரம் உயிரே போகாது அந்த மிருகத்தை, அதை போல சாப்பிடும். இங்கே அதை தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், ஓநாய். அப்போ இங்கே இந்த சபையில் அந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த இதுக்காக உட்காந்துருக்கவங்க, ஊழியத்துக்குன்னு உட்காந்துருக்க அந்த 72 பேரை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு? ஓநாய். சரியா? அப்போ இந்த ஊழியக்காரங்க எல்லாருமே நம்ம நம்மளை ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும், நம்மளை அசஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆலயத்தில் ஓநாய் மாதிரி இருக்கோமா, இல்லை நல்ல மேய்ப்பன் போல இருக்கோமா? இங்கே நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்காங்க, ஓநாய் எப்படி இருக்குது, கூலிக்காரன் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆடுகள், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அவரே நல்ல மேய்ப்பனாக இருந்து தான் உங்களை வழிநடத்துவார். அப்படி உங்களை வழிநடத்துன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு சீரியல் பார்க்கணுமா? நியூஸ் பேப்பர் படிக்கணுமா? கண்ட பல பல புக்கு படிக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் தன் காலத்தில் என்ன மாதிரி மரம்? என்ன மாதிரி மரம்? ஆமாங்க, இலை உதிராத மரம். உனக்கு என்ன கிடையாது? வசந்த காலம் கிடையாது, உனக்கு வெயில் காலம் கிடையாது, உனக்கு இலை உதிர் காலம் கிடையாது. எல்லா நாளுமே உனக்கு என்னதான் இருக்கும்? வசந்த காலம். சரியா? அப்ப இன்றைக்கு இந்த வசனத்துல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது, நல்ல மேய்ப்பன் யாரு? நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டாரு. வேலைக்காரனும் கூலிக்காக ஆடுகளை மேய்க்கிறவனும் நல்ல மேய்ப்பன் கிடையாது சொல்லிட்டாரு. அப்போ ஓநாய்கள் யாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓநாய்கள் உங்களுக்கு வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் ஓநாயை தேடி ஓடுறாங்க. ஓநாயை தேடி ஓடிடுது. நம்ம இப்போ பழமொழி சொல்லுவோம், என்னது? ஆடு தானா
மாட்டிக்கிச்சு. அது போல நிறைய ஆடு இன்னைக்கு என்ன பண்ணுது, தவறான இடத்துல போய் மாட்டிக்குது, ஓநாய்கிட்ட போய் மாட்டிக்குது. இந்த ஓநாய் நான் சொன்ன மாதிரி இந்த மந்தையில பூந்துச்சுனாக்கா முதல்ல ஒரு ஆட்டை என்ன பண்ணும், சாவடிக்கும். சாவடிச்சுட்டு தலையை தூக்குனாக்கா அங்கே ஓடுற ஆட்டை பார்த்து என்ன பண்ணும், அதை போய் துரத்தும், அதையும் சாவடிக்கும். அப்புறம் தலையை தூக்கி பார்த்துன்னா இன்னொரு ஆடு ஓடுதா, அதையும் போய் சாவடிக்கும். அப்போ இந்த ஓநாய் ஒன்று சாகடித்து சாப்பிடணும், தன் வயிற்றை நிரப்பணும்னு பார்க்காது. அதுதான் அங்கே என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு, மந்தையை பீறி போடும். 10வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க யாராவது. மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியாள் ஓனாவரை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்கு அவன் கவலைப்படுவதில்லை. ஏன்னா அந்த ஆடு யாருக்கு தான் தேவை, அந்த ஆடு யாருக்கு தான் தேவை, நல்ல மேய்ப்பனுக்கு தான் தேவை. நல்ல மேய்ப்பனுக்கு தான் அந்த ஒவ்வொரு ஆட்டை பற்றியும் தெரியும், அதோட கேரக்டர் தெரியும். என்ன இன்னைக்கு ஆடு மேய்க்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நம்ம அத்தனை பேத்தி வச்சு ஆண்டவர் மேய்க்கிறாரு. என்ன மேய்க்கிறது என்னது, என்ன ஒருத்தனை மேய்க்கிறது ஆண்டவருக்கு என்னது, ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய மலை. அவர் மலையை நவுத்துல என்ன மேய்க்கிறதுக்கு முன்னால நான் என்ன பண்ணுவேன், நான் 1008 கேள்வி கேட்பேன். நீ கிறிஸ்துதானு முதல்ல கேட்பேன் நான். என்ன அப்படி. ஆனா இங்க பாருங்க, அதான் சொல்றாரு, அந்த ஆடுகளுக்கு அவர் என்ன பண்றாராம், தன் ஜீவனை கொடுக்கிறாராம். 17 வருஷம் பார்த்து பாருங்களேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த கட்டளையை நான் என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நல்ல மேய்ப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான்னாக்கா அவன் செத்து போட்டான்னு அவனால அந்த ஆட்டுக்கு என்ன பிரயோஜனம்? நீ நல்ல மேய்ப்பன் சொல்றியா, நீ அங்கே போய் பஸ்ல அடிபட்டு செத்து போயிட்ட, உன்னால ஆட்டுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்ப இவர் பாரு, இவர் ஒரு சூப்பரான ஒரு மேய்ப்பன். அந்த ஆட்டுக்காக என்ன பண்றாரு, அவரு ஜீவனை கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அவரு திரும்பவும் அதை எடுத்துக்கொள்கிறார். என்ன இங்க எவனா ஆட்டுக்காக போய் ரோட்ல அடிபட்டு பஸ்ஸால மண்டை நசுக்கி போயிட்டு திரும்பி அவனை வர முடியுமா? இங்க பாருங்க, டீலிங்க பிதாக்குமார பரிசுத்தாவியான செய்கிற டீலிங்க ஒரு சூப்பரான டீலிங். இதை பற்றி யாருமே செய்ய முடியாது. நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த ஜீவனை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டு, அவனுக்கு தேவையானது என்னது, இந்த நல்ல ஆட்டுக்கு தேவையானது என்னது, ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், அபிஷேகம், ஆசீர்வாதம். அதை கொடுத்துட்டு நான் திரும்ப என்ன பண்றேன், அவனை என்னுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொண்டு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து நீ திரும்பவும் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாததை உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். இவர் செத்து விடுறதா என்ன பண்ண முடியாது, ஒன்னையும் கூட்டு போக முடியாது, நீ ரட்சிப்புல கொண்டாது யாரையும் கூட்டு போக முடியாது. தன் ஜீவனை கொடுத்தாரு, அதை மறுபடியும் என்ன பண்றவரா இருக்கிறாரு, எடுத்துக்கொள்கிறவரா இருக்கிறாரு. அதுதான் அவருடைய அக்ரிமெண்ட். என்ன அவர் அந்த ஜீவனை தன்னோட எடுத்துக்கொள்ளும் போது தான் அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மோட நித்திய காலமாக வாழ்கிறவரா இருக்கிறார். புரியுதா? அதனால நல்ல மேய்ப்பன், கூலிக்காரன், வேலைக்காரன், ஓநாய், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், நல்ல மேய்ப்பன் பின்னால போகணும். என் ஆடுகளின் சத்தத்தை அறியும். ஆமா, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிற போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்திருக்கிறதும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்கான என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஜீவனையும் கொடுத்து என் ஜீவனை நான் திரும்ப எடுத்து அவர்களோடு போஷித்தவளை
ஜீவ பாதையில நடத்துகிறவரா இருக்கிறேன். அதுதான் நல்ல மேய்ப்பருக்கான இது அடையாளம். அதை விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணா இவ்வளவு காசு கொடுக்கணும், நீ ஞானஸ்தானம் இருக்குன்னா இவ்வளவு காசு கொடுக்கணும், நீ அதை பண்ணணும்னா பாஸ்டருக்கு என்ன பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும். இன்னைக்கு காணிக்கைன்னு பாஸ்டருக்கு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குற இப்ப யாராவது காணிக்கை கொடுத்தா இன்னைக்கு பெரிய ஊழியக்கார முதல்கிட்ட என்ன சொல்றான், எனக்கு காணிக்கை கொடுக்குறாங்கன்னு. நீ யாரையா உனக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு? நீ என்ன தேவனா? காணிக்கை யாருக்கு தான் கொடுக்க முடியும்? என் கோயில்ல இந்த ஆலயத்துல யாராவது வந்து காணிக்கைன்னு வச்சுட்டு அது யாருக்காக கொடுத்தது சொல்லக்கூடாது. பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்துட்டு சொல்லாத. என்ன காணிக்கைன்றது வந்து பைபிள் எங்க இருந்தா சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவருக்கு கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் எவனாவது உன்கிட்ட வந்து நீ காணிக்கை கொடுத்து உன் காணிக்கை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண, அவன் வந்து வாங்கிடு. உனக்கு காணிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் என்னது, நான் உனக்கு காணிக்கை கொடுக்கல, நீ பெரியவன் கிடையாது, நீ கடவுளும் கிடையாது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அதை போல சொல்லியிருக்காங்க. கடைசியா கொரோனா சமயத்தில் ஒரு தம்பி வந்தாப்புல, நான் பார்த்து வளர்ந்த தம்பி. அண்ணே கஷ்டமா இருக்குண்ணே, சரி இந்தா கொஞ்சம் காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன் நான். அண்ணே உங்களுக்கு காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்றேன். காணிக்கையா? யாருக்கு நான் கொடுத்த காணிக்கைன்னு ஜெபம் பண்ண போறேன்? அண்ணா எனக்கு நீங்க காணிக்கை கொடுத்தீங்கண்ணா. நான் உனக்கு காணிக்கை கொடுக்கல. நீ என்ன சொன்ன என்கிட்ட? கொரோனா சமயத்துல கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உன் உதவிக்கு காசு கொடுத்து, அதுதான் உனக்கு காணிக்கை கொடுக்குற அளவுக்கு நீ என்ன கிடையாது, தேவன் கிடையாது. நான் என்னுடைய காணிக்கை தேவன் ஒருவருக்கு தான் கொடுப்பேன். நிறைய ஊழியக்காரன் என்ன சொல்றாங்க, காணிக்கை கொடு காணிக்கை கொடு காணிக்கை கொடு. மனுஷனுக்கு கொடுக்குற எதுவுமே என்ன ஆகாது, காணிக்கைக்கு கொடுக்காது கிடையாது. காணிக்கை நீ தேவனுக்கு கொடுக்கிறது. அது தேவனுடைய ஊழியத்துக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, ஆலயத்துக்காக பயன்படுத்தப்படும் போது அது காணிக்கை. எனக்கு ஆவடி கார் வாங்குறதுக்கோ சூப்பரான சூட்டு போட்டுக்கிட்டு வர்றதுக்கோ நீ கொடுக்குற காசு என்னது? எனக்கு பொழைப்பு கொடுக்குற. நீ உன் பொழைப்பை விட்டுட்டு எனக்கு பொழைப்பு கொடுக்குற. அந்த காசு நீ ஆண்டவருக்கு தசம காணிக்கையை கொடுத்தினா அது என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு சொன்னார் அவரு, காணிக்கைகளும் தசம காணிக்கைகளும் ஆலயத்துக்கு கொண்டு வரல, என் பண்டக சாலையில உணவு ஆகாரம் இருக்கும்படியாக அதை கொண்டு வா. அப்ப நல்ல மேய்ப்பன் அதை தான் சொல்லி தந்திருக்கிறான் உனக்கு. நல்ல மேய்ப்பன், ஓநாய், வேலைக்காரன், கூலிக்காரன், இதுல நீங்க யார் உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. முட்டி போடுவோம். ஜெபம். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். நானே உன்னோடு பேசுகிற, நானே இந்த உலகத்தில் வருகிற மேசையா, நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வர முடியாது. நீ எங்க வேணாலும் ஓடலாம். கடைசி நீ ஆண்டவரே, இயேசுவே, எனக்காக மரித்த ஜீவனுள்ள தேவனே அப்படின்னு நீ கூப்பிடுவது அவர் ஒருத்தர் தான் என்ன பண்றவரா இருக்கிறாரு, உனக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த தேவன் சொல்லுகிறார். அவரே நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பரா இருந்தாலும் சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுலர்களை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் என்னை கொண்டு போயிடுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல மேய்ப்பனா இருந்தா, நல்ல மேய்ப்பன் நீ வேற எவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோ, உன் பாத்திரத்தை நீ கொண்டு போய் அடகு வைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு இந்த வசனத்தை, வார்த்தைகளை, வெளிச்சத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். உம்முடைய வார்த்தையின் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆண்டவரே சொன்னீங்க. அந்த வசனத்தை அவர் உம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி நடக்கிற எவனும் பாக்கியவானா இருப்பான். நீ பாக்கியவானா இருக்க வேண்டுமா? நீ பாக்கியவதியா இருக்க வேண்டுமா? அந்த கர்த்தருடைய வசனத்தை நீ பின்பற்று. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடு. அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பன். ஏமாந்து போயிடாது.
நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனார் எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.